தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலகட்டத்தில் குறும்படங்களை இயக்கி வந்த பிரதீப் ரங்கநாதன் அதனைத் தொடர்ந்து கோமாளி என்கின்ற திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானார். முதல் திரைப்படமே மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த நிலையில் அடுத்ததாக லவ் டுடே என்கின்ற திரைப்படத்தை தானே இயக்கி ஹீரோவாகவும் அறிமுகமானார். ஹீரோவாக அறிமுகமான முதல் திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தது. படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 75 கோடி வசூல் செய்து சாதனை படைத்தது. இதனால் அடுத்தடுத்த திரைப்படங்களில் நடிப்பதற்கு கமிட் ஆகி பிஸியாக நடித்து வருகின்றார் பிரதீப் ரங்கநாதன். நடிகரும் இயக்குனருமான பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே திரைப்படத்தை முடித்த கையோடு விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் LIK என்கின்ற திரைப்படத்தில் நடிப்பதற்கு கமிட் ஆகி இருந்தார். இந்த திரைப்படம் கடந்த 1.5 வருடங்களாக எடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் படத்தின் படப்பிடிப்பு மட்டும் இன்னும் முடிந்த பாடில்லை. இதற்கிடையில் பிரதீப் ரங்கநாதன் இயக்குனர் அஸ்வந்த் மாரிமுக்கு இயக்கத்தில் டிராகன் என்கின்ற திரைப்படத்தில் நடிப்பதற்கு கமிட் ஆனார். இந்த திரைப்படத்தை AGS நிறுவனம் தயாரித்திருக்கிறது. விக்னேஷ் சிவனின் LIK திரைப்படம் தாமதமாவதால் தற்பொழுது அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்தில் இருக்கும் டிராகன் திரைப்படம் வரும் 21ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்தில் உருவாகி இருக்கும் டிராகன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகின்றது என எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரான அதித்தி ரவீந்திரநாத் தனது சமூக வலைதள பக்கத்தில் கூறியிருந்தார். மேலும் இந்த திரைப்படம் ஒரு ஃபீல் குட் படமாக இருக்கும், என்னை சிரிக்கவும் அழவும் வைத்துவிட்டது என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் சினிமாவில் விமர்சகர்கள் இந்த திரைப்படம் குறித்து பேசியிருக்கிறார்கள். அதில் அவர்கள் தெரிவித்தது, டிராகன் என்கின்ற பெயர் உண்மையாகவே இந்த கதைக்கு தொடர்புடையதா அல்லது மக்களிடையே ஈர்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு டைட்டிலை வைத்தார்களா என்று தெரியவில்லை. ஆனால் படம் ஆரம்பித்து 10வது நிமிடமே படத்தின் கதைக்கும் டைட்டிலுக்கும் என்ன சம்பந்தம் என்பது தெரிய வந்துவிடும். அந்த அளவிற்கு இந்த படத்திற்கு டிராகன் என்கின்ற பெயரை வைத்ததற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மொத்த படத்திலேயே கடைசி 20 நிமிடங்கள் அவ்வளவு சூப்பராக இருக்கின்றது. படத்தை பார்த்துவிட்டு வெளியில் வரும்பொழுது ஒவ்வொருவரின் முகத்திலும் சூரியன் நடித்தது போல அவ்வளவு பிரகாசமாக இருக்குமாம். அந்த 20 நிமிடம் ஸ்கிரீன் பிளே அவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.